பள்ளியில் ஒரு தொடக்க விழா இன்னைக்கு நடக்க போகுது சரியா. அதில் இவங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு குழு, அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு நாம 5 நிலப்பகுதியை நம்ம பிரிச்சிருக்கிறோம் சரியா. நம்முடைய முன்னோர்கள் பிரிச்சிருக்காங்கல்ல, அதே பேர்ல நம்முடைய பள்ளியிலையும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் 5 பிரிவாக பிரிச்சிருக்கிறோம். அதில் குறிஞ்சி வந்து என்ன கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிவப்பு. யாரெல்லாம் குறிஞ்சி விரைவா இருக்காங்க. முல்லை வந்து உங்களுக்கு என்ன நிறம்? மஞ்சள். யாரு கேட்டாலும் சொல்ல தெரியும் சரியா. அடுத்து மருதம் வந்து பச்சை. அதுக்கப்புறம் நெய்தல் யாரு? நீலம். அதுக்கப்புறம் பாலை வெள்ளை நிறம் சரியா. இப்ப உங்களுடைய நீ எந்த குழுவில் இருக்கிறையோ அதுக்கு என்ன நிறம்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் சரியா. அதுக்கப்புறம் இவங்க தான் உங்களுக்கு வந்து கேப்டனாகவும் அதாவது ஒரு மினிஸ்ட்ரியாகவும் இருப்பாங்க, அமைச்சராகவும் இருப்பாங்க. இப்போ கல்வி அமைச்சர், சுற்றுச்சூழல் அமைச்சர், இவங்ககிட்டலாம் நீங்கள் போய் டவுட் கேட்டுக்கலாம். எங்கள் வகுப்பில் குப்பையாக போகிறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு வழி செய்யுங்க அப்படின்னு கூட போய் கேட்கலாம் சரியா. அதே போல் கல்வி அமைச்சர்கிட்ட உனக்கு கல்வி தொடர்பான ஏதாவது தகவல் வேணும்னாலும் கேட்டுக்கலாம். அதை நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு இன்னைக்கு மதியம் சொல்றோம் சரியா. மதியம் வந்து நாங்கள் கூப்பிடும்போது அந்த மரத்தடிக்கு வந்துடணும் சரியா. சரி, இப்போ அந்த 2 பேர் யாரு? ஃபர்ஸ்ட் இருக்காரு, அது என்ன கல்வி அமைச்சருக்கு. இவங்க 2 பேர், 2 பேர்த்துல யாருக்கு ஓட்டு போடுறீங்க? நிசாந்திரிக்கு ஓட்டு போடுறவங்களாம் கை தூக்கு. சரி ரைட்டு. அந்த அக்காவுக்கு